ஹே அன்னியாங்கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 5. ஸோ இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்ன்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவாடா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்ட் டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சில ஹைட் சீன்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் நான் போடுவேன்டா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஓகேவாடா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜிம்மினுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சூன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன்டா. ஏன்னா டேங்கே போட்டுருக்கேண்ணா. சரி, ஓகே, நம்ம வந்து ஜிம்மினுக்கு போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி தான். ஐ மீன் நான் க்ரியேட் பண்ண ஸ்டோரி. ஸோ அது வந்து நான் அப்புறம் சொல்லிக்கிறேன், சரியா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ இவங்கள அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீங்கள் கிளம்புங்க, நான் இவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றா. ஸோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ டோரை அப்படியே ரூஹி லாக் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே நீங்கள் ரூஹியை பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? இல்லை, நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. ஆ, அது எனக்கே தெரியும் அப்படின்றா. ஒரு மாதிரி திமிரா. நீங்கள் அவளை போய் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு ஏற்ற பர்சன் நீ தான், எனக்கு அது தெரிஞ்சிருச்சு அன்னைக்கு நைட்டே. ஐம் சாரி, நான் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் வந்ததுக்கு. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு எப்போவே தெரியும். ஆனால் நீ லவ் பண்ணுற விஷயம்னா எனக்கு தெரியாது. ஜங்குக்கு சொன்னான், அவங்க அப்பா வந்து ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு முடியாது அப்படின்னு சொன்னான்னு. ஆனால் இப்போ தான் புரியுது. ஆனால் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன ஜங்குக்கு உன்னை லவ் பண்ணுறான்னு. ஆனால் நீ அவனை லவ் பண்ணனா ஏன் என்கிட்ட வந்து சொன்ன? நீ சொல்லாமலே இருந்துக்கலாம்ல. நான் அவனை பார்க்காமலே இருந்துக்கலாம்ல. ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு எனக்கு ஏன் இவ்வளோ பெயின் கொடுத்த? அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஜங்குக்கு வேணும். சின்ன வயசுலேருந்தே அவனை லவ் பண்ணுறேன். அது எனக்கு என் ஃபீலிங்ஸ் உனக்கு சொன்னால் புரியாது. நான் அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் அவன் என்கிட்டே வந்து சொல்கிறான் உன்கிட்ட சொல்ல சொல்லி. அது ஆனால் அவன் மட்டும் சொல்கிறேன், ஜங்குக்கு உனக்கு ஏற்ற பர்சன் கிடையாது. எனக்கு நான் ஏன் கூட ஃப்ரெண்டான மெயின் ரீசனே ஜங்குக்கு உன்னை பார்க்குறான் அப்படின்னு ஒரு ரீசன் தான். ஸ்டார்டிங்கே நார்மலாக தான் பேசினேன். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுன்னு. நான் தான் இப்போ எனக்கு புரியுது, என் ஸ்டேட்டஸ்க்காக நீ ஈக்குவலே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் என் லைஃப்பை எப்படி லிவ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நானும் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிட்டு யுஎஸ் கிளம்பிடுவோம். யுஎஸில் இருக்க பிஸ்னஸை பார்த்துக்க போகிறேன் ஜங்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா அவள் மட்டும்தான் உங்களுக்கு இது வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது வந்து எப்படி சொல்லன்னு தெரியல. ஸ்கூல் டைமில் கூட நீங்கள் இந்தியாவில் படிக்கும்போது யாருமே உங்க கூட ஃப்ரெண்டாக இருந்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ரூஹி உங்க கூட பேசியிருப்பா. ஸோ ஓகே, இவளாச்சும் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கா, லாயலா. ஸோ இவளும் உங்களை சீட் பண்ண இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன அப்படி பார்க்குற? இப்போ தான் புரியுதில்ல உன் லெவல் என்னன்னு அப்படின்றா. ஸோ இப்போ டோர் ஓப்பனாக சவுண்ட் கேட்குது. அப்படியே டேங் வர்றான். டேங்கன்னா என்னம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. நீங்கள் நீங்கள் இப்போ ஜங்குக் ரூமில் தானே இருப்பீங்க? ஏன் அதுவா, சும்மா என் தங்கச்சி பார்க்கலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி இதுக்குள்ளே தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதான் அவளை கூப்பிட்டு போகலான்னு நான் வந்தேன். ஆ, அவங்க பொண்டாட்டியா? புரியல. ம், இந்தா நிற்கிறாளே ஏஞ்சல் மாதிரி, இவ தான் என் ஒய்ஃப். நாங்கள் நேற்று தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்களும் நியூலி மேரிட் கப்பல் தான். ஸோ அஃபிஷியல் எல்லாமே சீக்ரெட்டாக பண்ணிக்கிட்டோம். என்னது? ஆமாம், நாங்கள் சீக்ரெட்டாக பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் கிளம்பட்டுமா? ஏய், என்ன இங்கேயே நிற்கிற? உன்னை எங்கேயெல்லாம் தேடுறது? வா அப்படின்ட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அப்போ ரூஹி பார்க்குறா. இவ ஜங்குக்கு இல்லாட்டி டயாங்கண்ணா போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்போ அப்போ நம்ம ஸ்டேட்டஸை விட அவள் எவ்வளோ ஹையான ஸ்டேட்டஸில் இருக்கா. அப்போது எனக்கு புரியல. இவளை இவளை காலேஜில் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லா பசங்களையும் இவளை பின்னாடி சுற்றுனாங்க.
ஆனால் ஜங்குக்கு ஆனால் இப்போ டேங் டேங் அண்ணா டேங் அண்ணா எப்படி ஓ ரூஹி ஓ என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு மேலே ஒருத்தரா கண்டிப்பாக கிடையாது. நான் தான் எப்போவுமே டாப்பில் இருக்கணும் அப்படின்ட்டு ரூஹி ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சிட்டே இருக்கா. ஸோ இப்படியே தான் டைம் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஸோ அந்த சர்ச்சில் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ டேங்கும் நீங்கள் பக்கத்தில் அப்படியே இருக்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு அந்த சர்ச்சில் நிற்கிறான். ஸோ அப்படியே அந்த ஐஸ் உங்களை மட்டும்தான் பார்க்குது. பட் டேங் வந்து நினச்சிக்கிறான் நம்மளை தான் நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறான் அப்படியே நிறைய ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்க் அப்படியே உங்களே பார்க்குறான். டேங் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் இருக்காங்கல்ல பப்ளிக் பிளேஸில். ஸோ அதனால் வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே உங்கள் ஷோல்டருமே ஹேண்டை போட்டுக்கிறான். ஸோ உங்களை அப்படியே பார்க்குறான். நான் என்னமோ நினச்சேன்டி எந்த இடத்துல என் பக்கத்தில் நீ நிற்பன்னு. ஆனால் என்ன ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிற. ஆனால் வலிக்குது தெரியுமா? ரொம்ப பெயினாக இருக்குது. யார்கிட்ட சொல்லி அழுறன்னு கூட தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. உனக்கான பர்சன் தயாங் தான். அவன் நல்லா பார்த்துப்பான். என் கூட இருந்தால் என் அப்பா எப்படியாச்சும் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை ஏதாச்சும் பண்ணியிருப்பார். ஆனால் நீ கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணிட்ட. வாழ்க்கை இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கும்டி. என் வாழ்க்கை எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, நீ ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். அந்த இடத்துல ரூஹி நடந்துட்டு வரா. ஸோ எல்லாருமே ரூஹியை பார்க்குறாங்க. பட் ஜங்குக்கு வந்து உங்களை மட்டும்தான் பார்க்குறான். ஸோ ரூஹி அப்பா வந்து கூப்பிட்டு வந்துருப்பாரு. ஸோ அப்படியே ஹேண்டை வந்து கொடுக்குறாரு. பட் ரூஹி நோட் பண்ணுறா ஜங்குகளை பார்க்குறது அவருக்கு அவ்வளோ வெறி ஆகுது. ஜங்குக் ஸ்டில் வந்து உங்களே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ரூஹியோட அப்பா தான். ஜங்குக் என்ன அப்படின்னு டக்குன்னு ஷேக் ஆகி திரும்பிடுறான். ஸோ அங்கே வந்து யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடி தான் நின்று இருப்பார். ஸோ இப்போ ரூஹியோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சி கொடுத்துட்டு போதும், இது வரைக்கும் அவள் இன்னொருத்தனோட ஒய்ஃப், இனிமே உன்னோட ஒய்ஃப் என் பொண்ணு, கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினச்சேன் வேற மாதிரி ஆகிரும் அப்படின்ட்டு மிரட்டிட்டு தான் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ வந்து வேண்டா வெறுப்பாக தான் ஜங்குக்கு வந்து ரூஹியோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, ஜங்குக்கு ஏற்ற பேர் வந்து ரூஹி தான். ஏன்னா ரூஹி வந்து நல்லா ரிச்சான ஒரு பொண்ணு, ஜங்குக்கும் அதே மாதிரி தான். பட் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒருமாதிரி இந்த ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஸ்டேட்டஸில் ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக்கு ஏற்ற கரெக்டான பர்சன் வந்து ரூஹி தானே உங்களுக்கு தோணுது. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலிக்குது. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஜங்கு கூட இருந்திருக்கணும், ஹாப்பியாக மேரேஜ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நிறைய இமேஜினேஷன் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இப்போ ஃப்ளாஷ்பேக். ஏய் ஆடி ஜங்குக்கா ஜங்குக்கா அது வந்து எனக்கு தெரியும், நீங்கள் வந்து இங்கே சர்ச்சில் தானே கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஆமாம், சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணிப்போம். அது வந்து நம்ம கல்யாணம் பண்ணிப்போம்ல. ஆமாண்டி பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணி தான் ஆகும். லவ் பண்ணால் 2 பேருமே கல்யாணம் பண்ணணும்டி. ஆமாம், அது வந்து சர்ச்சில் கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் இந்தியன் கல்ச்சர் படி நீ எனக்கு தாலி கட்டுவியா? ஏய் அது உனக்கு நான் கட்டாமல் இருப்பேனடி. அந்த சாரி போட்டு நீ வர்ணியா அன்னைக்கு? ஆமாம், ரொம்ப அழகாக இருந்தல. உன் ஹிப்பில் ஒரு மோல் இருக்குல்ல, அதுக்கு நான் அவ்வளோ அடிமடி, அதுக்கு நான் அவ்வளோ அப்சஷனாக இருக்கேன். ஆனால் எனக்கு ஆசைடி உன் கூட. ஜங்கு போதும். ஆனால் எனக்கு தெரியாது சர்ச்சில் எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமடி இப்போவே நின்று. அப்படின்னு அவன் ஒரு 2 ரிங் வச்சிருப்பான். ஏய் இது நான் நான் உனக்கு போட போடுறீங்க, நீ எனக்கு போட போடுறீங்க, புரியுதா? என்னது வாங்கி வச்சிட்டியா? உனக்கும் எனக்கும் அப்படின்ட்டு அந்த ரிங்கை வந்து காட்டுறான். இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஒரு மாதிரி அதை பார்க்குறீங்க. ஸோ முன்னாடி ஜங்கு பக்கத்தில் டேயா, உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்படியே லைட்டாக டேயாங்கோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்ன அது அது என்ன உனக்கு எவ்வளோ வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லைட்டாக அவங்கள நெக்கிக்கிட்டே எல்லாமே ஸ்வெட் ஆகுது. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து ஹைப் பண்ணி விட்றான். நாடி புது இடம்ல. ஆமாம், நான் சர்ச்சுக்கெலாம் வந்ததே கிடையாது. ஓ சரி,
அப்படின்ட்டு அவன் வந்து ஹேண்ட் அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஷோல்டர் ஹேண்ட் அப்படியே போட்டு ஒரு மாதிரி நல்லா உங்கள வந்து கேரி பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே தான் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே ரிங் எடுத்து அப்படியே வந்து ரூஹிக்கு போட்டு விட்றான். ஸோ ரூஹி வந்து ஜங்குக்கு ரிங்கை போட்டு விட்றா. இப்போ கிஸ் த பிரைட்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவள் கிஸ் பண்ணியே ஆகணும்ல. ஸோ அப்படியே ரூஹி கிட்ட போகிறான். பட் ரூஹி அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி அவளே அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ரூஹி கிஸ் பண்ணுறது. அதை வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி தான். அவன் பேக் கிஸ் கூட பண்ணல, அப்படியே தான். ஸோ வந்து ரூஹி தான் அப்படியே அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணவே ஹேண்டில் பண்ணியிருப்பா, அவன் கிஸ் பண்ணதே தெரியாத மாதிரி. ஸோ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு லைட்டாக ஷையோட கீழே குனிஞ்சிக்கிறா. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட் அவ்வளோ வலிக்குது. ஏன்னா பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருக்கா, இருந்தும் அது நம்ம லவ் பண்ண பர்சன் வேறு இல்லை. ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் மேரேஜ் ஃபங்க்ஷன் முடியுது. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து ஸோ லைட்டாக பார்ட்டி நடக்குது. ஸோ அந்த பார்ட்டியில் தான் நீங்கள் வந்து பார்ட்டி தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக கவர் மாதிரி தானே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. அங்கே ரூஹி தான் ஜங்குக்கு பிடிச்சி டான்ஸ் பண்ணுற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. இப்போது ரூஹி வந்து அப்படியே உட்கார்றா லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ ஜங்குக்கும் உட்காந்துருக்கா அந்த சைட் நீங்களும் டயாங்கும். ஸோ ரூஹியோட அப்பா அம்மா, ஐ மீன் ஜங்குக்கோட அப்பா அம்மா, டயாங்கோட அம்மா. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இப்போது ஜங்குக்கோட அப்பா தான் டயாங்கோட அம்மா பார்த்துட்டு, என்ன டயாங்க்கு கல்யாணம் பண்ண விஷயம் சொல்லவே இல்லை, எனக்கே தெரியாது. அவன் சடனாக சொன்னான், சரி ஓகே என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு நான் சடனாக பண்ணி வச்சுட்டேன். அண்ட் டயாங் நீங்கள் நேற்று தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உனக்கான இது என்னம்மா, இந்த ஹனிமூன் டிக்கெட். ஸோ நீங்கள் வந்து அந்தமான் போங்க. அம்மா இங்கே பாருட்டேன், அம்மா சொன்னால் கேட்கணும், புரியுதா? சீக்கிரம் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேணும் அப்படின்றாங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். எல்லாருக்கும் வந்து தெரியல, அவன் வந்து உங்களை பார்க்குறது அவங்க நினைக்க ரொமான்டிக்காக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. தயாங்கு தானே தெரியும் அவன் ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி கிளம்பலாமா வையன்? கிளம்பலாங்க அப்படின்னு நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. டே எங்கடா போகிற? அதான் சொன்னீங்கல்ல ஹனிமூன் போக சொல்லி, எப்போ போகிறோன்னு சொல்லிட்டு. நான் கிளம்புறோம், எனக்கு டயர்டாக இருக்குது. எப்படியும் நைட்டுக்கு தான் ஃப்ளைட் போட்டிருக்கீங்க, இன்னும் ஒரு 3 hours தான் இருக்குது. இப்போ தான் பார்த்தேன். ஆமாண்டா நான் சொல்ல மறந்துட்டேன், சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ தயாங் தான் ஜங்குக்கிட்ட போயிட்டு, டேய் என்னடா இங்கே பாரு, அப்போ உன்னை விட்டு போயிட்டா புரியுதா? ஆனால் ரூஹி உன்னை சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்கா. அம்மா இப்போ தான் சொன்னாங்க, அந்த பொண்ணை விட்டுறாத. ரூஹி நல்ல பொண்ணுடா, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணா, அவளை கஷ்டப்படுத்தாத. நீ லவ் பண்ண பொண்ணு இல்லைன்னா என்ன, உன்னை லவ் பண்ண பொண்ணு உன் கூட இருக்குல்ல, ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறா புரியுதா? சும்மா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்காம. எனக்கு எல்லாமே தெரியும். நான் என்னடா தெரியும், ஏன் அவள் டேட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ரூமர்ஸை சொல்கிறியா? எனக்கு அது கன்ஃபார்மாக தெரிலடா. ஆனால் உனக்கு எப்போ சொல்ல தோணுமோ நீ அப்போ சொல்லு புரியுதா? நான் அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நானும் உன்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணும், ஆனால் உன்கிட்ட எதுவுமே நான் சொல்லலை. அது என்னோடய தப்பு தான். ஸோ நான் சொல்லுவேன் புரியுதா அப்படின்ட்டு அவனும் அப்படியே கிளம்பிடுறான். இப்போ டேங்கும் ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு வந்து அப்படியே அந்த பார்ட்டி ஹாலோட வெளியே வந்ததுக்கப்புறம் ஹேண்டை விட்டுட்டு உள்ள ஏறு. எங்கே போகிறோம்? அதான் அம்மா சொன்னாங்கல்ல அந்தமான் போன்னு. என் தலையெழுத்து என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணா. சரி வா கிளம்பலாம் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ ஆல்ரெடி வந்து மேட்ஸ்கிட்டலாம் கால் பண்ணி சொல்லிப்பான், எல்லா ட்ரெஸ்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வைங்க, வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வீட்டுக்கு போய் லக்கேஜ்லாம் ஹாலில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தான் டேம் கூட போகிறீங்க. ஸோ டேம் கூட போயிட்டு ஸோ ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலாக ஒரு க்ராப் டாப் மாதிரி போடுறீங்க. ஏய் நான் இது இப்போ தெரியுது, இவ்வளோ இந்த மோல் வேறு. ஏய் கொஞ்சம் கவர் பண்ண இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படின்ட்டு அவன் வந்து போட்டு விட்றான். ஏன்னா டேங்க்கு வந்து ரிவீலிங்காக ட்ரெஸ் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவன் அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல் கை இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு சரி ஓகே இதுக்கு நான் சொட்டரே போட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி நீங்கள் டேங்கை பார்க்குறீங்க.
சரி கிளம்பலாமா? ஆ கிளம்பலாங்க. அப்படின்ட்டு நீங்கள் என் கூட போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி லக்கேஜ்லாம் ஸோ அந்த காரில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் காரில் தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஏர்போர்ட்டு போனதுக்கப்புறம் அப்படியே காருக்குள்ளேயே ஐ மீன் அங்கே இது இருக்கும்ல, ஸோ அங்கே அப்படியே ஏறிட்டு அப்படியே போகிறீங்க. ஏன் என்னங்க நீங்கள் ஃப்ளைட் அந்த இருக்கு. ஏய் அது அது ப்ரைவேட் ஜெட்ரி. நான் ப்ரைவேட் ஜெட்டில் தான் எங்கே போனாலும் போவேன். நான் இந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அந்த ப்ரைவேட் ஜெட்டுக்கு தான் உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே உள்ளே போயிட்டு அப்படியே போகிறீங்க. அது பார்க்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அவ்வளோ கிளாஸியாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஷோக்காக பார்க்குறீங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிடிச்சிருக்கா? ஆ சரி கிளம்பு, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு ரூமில் இருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? அம்மா சொன்னாங்கன்னு தான் ஒரு ரீசனுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு என்கிட்டேருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னா புரியுதுல்ல? புரியுது. இங்கே பாரு, உனக்கு ஏதாச்சும் நீட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. வாட்? ஏய் நான் சொன்னது வேற. உனக்கு ஏதாச்சும் மணி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட கேளு, என்ன நான் பார்த்து பண்ணுறேன், புரியுதா? அப்படியே தயங்கிட்டே நிற்கக்கூடாது. சரி சரி ஓகே, உனக்கு ஃபுட்டு வரும், சாப்பிட்டுட்டு நீ தூங்க என்ன அப்படின்ட்டு அவனு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு நான் போய் தூங்குறேன். சரி கிளம்பு போய் தூங்கு அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே போய் தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே தான் வந்து அந்த ஹால் ஐ மீன் அந்த ஜெட்டுக்குள்ளே இருக்கும்ல அந்த சோஃபா, ஸோ அங்கே தான் தூங்கியிருப்பான். அவங்க பக்கத்தில் தூங்கியிருக்கவே மாட்டான். இப்போ மார்னிங் ஆச்சு, உங்கள் ஃபேஸில் ஒரு பக்கெட் ஐஸ் வாட்டர் வந்து அப்படியே விழுது. நீங்கள் அப்படியே பயந்து எழுந்து அப்படியே டேங்க பார்க்குறீங்க. முன்னாடி டேங்க தான் நிற்கிறான். என்ன பண்ணீங்க? ஏன் எனக்கு? ஏய் டைம் என்ன? ஆல்ரெடி ரீச் ஆகிட்டோம். நானும் இப்போ எலும்பு அப்போ எலும்புன்னு பார்த்தா அப்படியே தூங்கிட்டு இருக்க. நீ பொண்ணு தானே, அறிவு இருக்கா உனக்கு? அது சரி சீக்கிரம் ரெடியாகு அப்படின்ட்டு அவன் கேஷுவலாக போயிடுறான். அவன் ஆல்ரெடி ரெடியாக இருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க மிரரில் அந்த பெட்டு ஃபுல்லாக வந்து வாட்டராக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே வந்து நீங்கள் ஹாலுக்கு இதுக்குள்ளே வர்றீங்க. ஸோ அந்த ஹாலுக்குள்ளே வந்து பார்த்தா, ஏய் உனக்குலாம் ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ நேரமா? இங்கே பாரு, உட்காரு. இங்கே பாரு. என்ன பாரு? சரி சொல்லுங்க. இதுக்கப்புறம் 5:30 to 6 அதுக்குள்ளே நீ எழுந்துடணும். ஏர்லி மார்னிங், புரியுதா? எழுந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1 hour நீ பண்ணணும். நான் எதுக்கு எக்ஸசைஸ்? இங்கே பாரு, ஆல்ரெடி அஃபிஷியலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிடணும். நேற்று நைட் அந்த பார்ட்டியில் சில பேர் போட்டாங்க. சரி ஓகே நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஆனால் நான் அம்மாவுக்கு இங்கே பாருவாயன், எனக்கு கடுப்பு ஏற்றிருக்காரு, புரியுதா? வெறுப்பாக இருக்கு. ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தெரியல. முதல்ல சொல்கிறத கேளு. எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பண்ண? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நீ காலேஜ் கிளம்பிடணும். காலேஜ் கிளம்பிட்டு நீ ஈவினிங் என்னோட ஆஃபீஸ் வரணும். சரி, அதுக்கப்புறம் புரியுதுல்ல? ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே நீ என்னோட இங்கே வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 10:30க்குள்ளே நீ தூங்கியிருக்கணும், புரியுதா? சரி, ஆனால் அஃபீஷியலாக தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எதுக்கு நீ அழுகிற மாதிரி பண்ணுற? நான் அதை பார்த்துக்கிறேன். முதல்ல சைலண்ட்டாக இரு, நான் என்ன சொல்ல வரேன் கேளு. ஓகேடா, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சோன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.